Hi students, இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos t, cos 2t, cos 3t இதுக்கான லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பக்கத்தில் ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது, நானும் குலைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எந்த சவுண்டு பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இப்போது இந்த cos t, cos 2t, cos 3t எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. எனக்கு டைரெக்டாக இதில் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. பட் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வருது. அதாவது என்ன ஃபார்முலான்னா, ஒன் செகண்ட். ஓகே, என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வருதுன்னா காஸ் a cos b. ஓகே, cos a cos b is equal to 1/2 of cos of a plus b plus cos of a minus b. ஓகே, அதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் எடுத்துக்கிறேன். இதில் 3 காஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இதில் 2 காஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. cos a cos b is equal to 1/2 of cos a plus b plus cos a minus b இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை இங்கே நான் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த 2 cos t மல்டிப்ளிகேஷனை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, அதாவது cos 2t cos into cos 3t, ஏக்கு பதிலாக 2tயும் பிக்கு பதிலாக 3tயும் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? 1/2 cos of a plus b, அதாவது 2t plus 3t 5t கிடைக்குமா? அதே மாதிரி ப்ளஸ் cos of a minus b, அதாவது 2t minus 3t, அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் t கிடைக்கும். சரியா? இப்போதான் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. cos of minus theta is equal to cos theta. ஓகேவா? ஆனால் இது எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. sin of minus theta போட்டிங்கன்னா that is equal to minus sin theta. இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. cos of minus theta மேலே ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சிங்கன்னா அந்த டாகு cos thetaன்னு ஹம்பிளாக ஓடி போயிடும். sin of minus theta மேலே கள்ளத்துக்கு எரிஞ்சிங்கன்னா அது மைனஸ் sin theta உங்களை நோக்கி மறுபடியும் கடிக்க ஓடி வரும். இந்த டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது இந்த ஃபார்முலா எப்படி மாறுது பாருங்கள். 1/2 into cos 5t plus cos t இந்த மாதிரி மாறிடுது. ஓகேவா? அப்போது இந்த ரெண்டுடைய மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே என்னவா கிடைக்குது? 1/2 இருக்குது, cos 5t plus cos t இருக்குது. இந்த வெளியில் உள்ள cos t-யை அப்படியே வச்சுக்கிறாங்க. வெளியில் உள்ள cos t அப்படியே வச்சுக்கிறாங்க. ரிமைனிங் ஃபேக்டருக்கு 1/2 cos 5t plus cos t-ங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போது அடுத்தது என்ன பண்ணுறாங்க? இந்த cos t-யை வந்து நான் ஏன் வெளியில் வச்சுட்டு இருக்கணும், அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு முதல்ல இதையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது இன்னொரு இதே ஃபார்மேட்டில் cos 5t into cos t அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை கொடுக்குது. இந்த cos t-யை மறுபடியும் ப்ளஸுக்கு அப்புறம் உள்ள இந்த cos t கூட மல்டிப்ளை பண்ணும்போது cos ஸ்கொயர் t-யாக மாறிடுது. ஓகேவா? அப்போது இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இந்த cos 5t into cos t-க்கு இதில் அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறாங்க. ஏக்கு பதிலாக this time we have 5t and bக்கு பதிலாக we have t. ஓகேவா? ஸோ this is equivalent to 1/2 cos of 5t plus t cos 6t கிடச்சிருது. அடுத்தது cos of 5t minus t cos 4t. அப்பப்பா இந்த தடவை எந்த ப்ராப்ளம் வரல. 5 minus 1 4 டைரெக்டாகவே கிடச்சிருச்சு. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் cos ஸ்கொயர் t-க்கு என்ன? cos ஸ்கொயர் தீட்டாவுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். this is equal to 1 plus cos 2 theta divided by 2. cos 2 theta divided by 2. அப்போது இங்கே தீட்டாவுக்கு பதிலாக t இருக்குது. ஸோ 1 plus cos 2t by 2 முடிஞ்சிருச்சா? இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது ஏன் இந்த 1/2 வெளியில் வச்சுட்டு இருக்கணும்? அதை உள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 1/4, அதுக்கப்புறம் இந்த டேர்ம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/2 இருக்குது. ஸோ அது கூட மல்டிப்ளை பண்ணால் 1/4 into 1 plus cos 2t வந்துருச்சு. மறுபடியும் நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன்? இங்கேயும் 1/4 இருக்குது, இங்கேயும் 1/4 இருக்குது. எதுக்கு டூப்ளிகேஷனு? 1/4 காமனாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தால் மீதி என்னெல்லாம் இருக்குது? இங்கே 1 plus cos 2t இருக்குது, இங்கே cos 6t plus cos 4t இது எல்லாம் இருக்குது. போதுமே. இப்போ இதுக்கு நான் லாப்லஸ் அப்ளை பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே லாப்லஸ், ரைட் ஹேண்ட் சைடு இங்கே லாப்லஸ்.
போத் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்போ நான் லேப்லஸ் அப்ளை பண்ண போகிறேன். லேப்லஸ் அப்ளை பண்ணால் என்ன, மறுபடியும் எனக்கு லீனியர் ப்ராப்பர்ட்டி கை கொடுக்க போகுது. லேப்லஸ் வந்து ஒன்றா அப்ளை பண்ணுவேன். ஒன்றுக்கு தனியாக cos 2t, cos 4t, cos 6t எல்லாத்துக்கும் தனித்தனியாக என்னால் லேப்லஸ் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி இப்போ பாருங்க, லேப்லஸ் ஆஃப் 1 கான்ஸ்டன்ட்டுக்கு லேப்லஸ் அப்ளை பண்ணால் 1/s. cos 80னா s/s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல 2 இருக்குது, ஸோ 2 ஸ்கொயர். அடுத்தது cos 4t சேம் ஃபார்முலா, s/s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல 4 இருக்குது, ஸோ 4 ஸ்கொயர். அடுத்தது cos 6t சேம் ஃபார், எத்தனை தடவைப்பா நான் ரிப்பீட் பண்ணுவேன், மறுபடியும் 6 ஸ்கொயர். ஓகே கூல். அவ்வளோதான், நம்ம ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 3 காஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 காஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா தெரியும். அதை வச்சு ஃபஸ்ட்டு அவுட்கம் எடுக்கிறேன். திரும்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மறுபடியும் ஒரு cos 5t cos t வருது. அதுக்கான எக்ஸ்பென்ஷன் கொடுக்குறேன். cos ஸ்கொயர் டீக்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாகணும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் தான் லேப்லஸ் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு லீனியர் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் தனித்தனியாக போட்டோன்னா எனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, ரைட், தட்ஸ் இட்.